தைப்பூசம் தைப்பூச விழா உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு முக்கிய விழாவாகும். இந்த விழா முருகனுக்குரிய முக்கியமான விரத வழிபாட்டு நாள் என்றாலும் இந்த நாளில் சிவபெருமான், அம்பாள் மற்றும் குரு பகவான் வழிபட சிறப்பான பலன் கிடைக்கும். தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்குரியது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த தைப்பூசம் யாருக்குரியது? அன்று எந்த தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும்? தைப்பூச வழிபாடு தோன்றிய கதை, தைப்பூச நாளுக்குரிய சிறப்பு என்ன என்பதை பற்றி உண்மையான விளக்கங்கள் தெரிந்து கொண்டு அன்றைய நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் இறை அருளை முழுவதாக பெறலாம். முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வேண்டுதல்கள் ஒன்று காவடி எடுப்பது. இந்த காவடி எடுக்கும் முறை தோன்றிய தலம் பழனி மலை. இந்த பழனி தலத்தில் மிக முக்கியமான விழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூசம். இந்த தைப்பூசத்திற்கும் பழனிமலை தலத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு உள்ளது. சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை. இந்த நடனத்தை பிரம்மா, விஷ்ணு, பதஞ்சலி, வியாக்கரபாதர் ஆகியோருக்காக சிதம்பரத்தில் சிவபெருமான் அரங்கேற்றினார். இந்த நடனத்தை பார்வதி தேவியும் ரசித்து கொண்டிருந்தார். சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்ட சிவகாமிக்கும் அதே போன்று தாண்டவமாட ஆசை வந்தது. சிவபெருமானை போன்ற அன்னையின் நடனத்தை காண பிரம்மா, விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டனர். முனிவர்கள், தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசை நிறைவேற்றேனி அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்தினால் தான் தைப்பூச திருநாளாகும். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை என கொண்டாடப்படுவதைப் போல அம்மாள் நடனமாடிய திருநாள் தைப்பூசம் என கொண்டாடப்பட்டது. அதனால் இந்த நாள் அம்பிகை வழிபாட்டுக்குரிய நாளாகவும் மாறியது. இந்த நாள் முருகனுக்குரிய திருநாளாக மாறிய தலம் பழனிதான். ஓம் சரவண பவா.